ஹல்லேலூயா. ஐந்தாவது வார்த்தை சிஸ்டர் சௌந்தர்யா. கல்வாரி நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். நம்முடைய பாஸ்டரையாவுக்கும் நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின இந்த 7 வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் யார் யாரெல்லாம் இதை ஆழ்ந்து தியானிக்கிறோமோ அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் தேவன் கொடுக்கிறதான பெரிதான ரட்சிப்பையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையிலே பேசின 5வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்தும தாகத்தை குறித்த ஒரு வார்த்தையாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆத்துமாக்களுக்காகவே தன்னுடைய ஜீவனைவே கொடுத்தவர். அதனால் அவர் ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகத்தோடு இந்த இடத்திலே தாகமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை எத்தகைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், நாம் அனைவரும் தேவனுடைய வருகை மட்டும் அல்லது நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக தேவனுக்காக நாம் ஓடுவதிலே ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நாம் இன்னொரு விதத்திலே சொல்வோமானால், நாம் திருப்தி அடைந்தவர்களாய் நாம் ஒரு இடத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், நம் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டது, நம் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது என்று நாம் திருப்தி அடைந்தவர்களாய் நாம் ஒரு இடத்திலே நாம் சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது ஆரம்பத்திலே நல்ல வேகமாய் ஓடுவார்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசிலே அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆர்வமாய் ஓடி வருவார்கள், கரெக்ட் டயத்துக்கு வருவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய அந்த வார்த்தை, இந்த 5வது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆனால் ஆண்டவருக்காக நாம் தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் செய்துகிறவர்களாய நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து ஓடுவோமானால் கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய அனுபவத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நாம் தொடர்ந்து ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, நீங்களும் நானும் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோட ஓடை கடவோம் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் ஆத்துமாக்களுக்காக நாம் அனல் கொண்டவர்களாய் எழும்பி அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து ஜெபிப்போமானால் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் கேட்டது போல நீங்களும் நானும் ஒன்றே மட்டும் கேட்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக, ஆத்துமாக்களுக்காக நாம் அவருக்காக ஒவ்வொரு அழிந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாம் அவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக அதே மாத்திரம் நம் தேவனிடத்தில் கேட்போமானால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கொடுப்பாராக. முக்கியமாக நாம் எதில் தாகம் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆத்தும தாகம் அதிகம் உள்ளவராக ஓடினதே நாம் வேதத்தில் நிறைய இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஆத்துமாக்கள் மீதாக எப்படி ஓடினாரோ அப்படியே நீங்களும் நானும் ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டு ஓடும். அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்கள் மரித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நீங்களும் நானும் பாரம் கொண்டவர்களாக, அவர்கள் மேல் ஒரு கரிசனை கொண்டவர்களாக, அவர்கள் மேல் ஒரு நோக்கம் கொண்டவர்களாக, நாம் பாரத்தோடும் ஒரு சிந்தையோடும் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்,
அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவதாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்கள் மீது கொண்ட ஒரு பாரம் எங்கள் மேல் உண்டாகட்டும் ஏசப்பா அப்படி என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும்னா நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமென். தப்பி போன எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து அவர்களுடைய பாவங்களை மூடுவான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாவங்களை மூடுவதற்கு ஒரு பாவியான ஒரு மனுஷனுடைய பாவங்களை மூடுவதற்கு நாம் காரணமாக இருப்போமானால் அப்ப கர்த்தர் வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களை நீங்களும் நானும் ஒரு நாளும் இழந்து போய்விடக் கூடாது. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் கர்த்தர் எவ்வளவு ஒரு மன உருக்கத்தோடு ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டவர்களாய் இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஒரு ஆத்துமாவையாவது நாம் பரலோக ராஜ்யத்திற்காக நாம் திருப்புவோமானால் அந்த பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்தால் ஆண்டவருக்குள்ளாய் வந்தால் அது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய், மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய், முதலாவதாய் நம்முடைய வீடுகளிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்திலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய தேசத்திலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் பாவத்தை நோக்கி மரணத்தை நோக்கி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நான்கும் பார்க்கிறோம். அதை பார்க்கும் போது நம்முடைய உள்ளம் எவ்வளவு உடையும் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்களுக்காய் நம்ம ஒரு பாரத்தோடு ஜெபிப்போமானால் கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு மனதுருகி நாம் ஏறெடுக்கின்ற ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுத்து அவர் அந்த ஆத்துமாவை ரட்சிக்க திராணி உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆத்துமாக்கள் மேல் ஒரு தாகம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த 5வது வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் ஆவது ஏனால் ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது, போர்கள் நடக்கிறது, இன்னும் அநேக போராட்டங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறார். இன்னும் நாம் எப்படியாவது யார் என்ன செய்தால் என்ன என்று நாம் நினைத்து கொண்டு இருக்காதபடி நாம் ஆண்டவர் எப்படி ஆத்தும தாகத்தோடு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாரோ அதே போல நாமும் ஆத்துமாக்கள் மீது ஒரு கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த 5வது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய நம்ம வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரை ஏசப்பாவை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் அவரை சுற்றி கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாமும் கர்த்தர் எப்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலும் பிதாவுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாரோ அதே போல நாம் வாழ்கின்ற இடத்திலும் நாம் வேலை செய்கின்ற இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லுவோமானால் அந்த இடத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த கர்த்தருக்கு நாம் இந்த கடைசி நாட்களிலும் அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், ஒரு ஊழியத்தை செய்வோம். நம்முடைய ஆலயத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் நாம் ஜெபத்திலும் நாம் கலந்து கொள்வோமானால் அதன் மூலம் நம்மளுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் முதலாவது ரட்சிப்பாங்க. கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தரையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுப்பாராக. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நாம் ஒவ்வொருவரும் அதற்காக ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி அந்த ஆத்தும ஆதாயத்தை செய்வதற்கு நாம் மனமுகந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி அந்த கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வேளையிலும் நீர் சிலுவையிலே பேசினதான இந்த 5வது வார்த்தை, நீர் ஆத்துமா தாகத்தை குறித்து எஸ்டாடி, நீர் ஆத்துமாக்களுக்காய் ஜனங்களுக்காய் நீர் உம்முடைய உயிரையே அப்பா கர்த்தா
கர்த்தாவே சிலுவையிலே கொடுத்தீர் ராஜா. இதன் மூலமாய் தெரிகிறது ராஜா, நீர் ஆத்துமாக்களை மேல் எவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறீர் என்று, கரிசனையா இருக்கிறீர் என்று தெரிகிறது ராஜா. எஸ்அப்பா கர்த்தாவே, எங்களுடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. என் தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை கொண்டு அநேக காரியங்களை நீர் செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. இயேசுவே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.